ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாவ், ஹாப்பி அப்டேட்ஸுங்க. மார்னிங் ஏந்ததுமே இந்த அப்டேட்டை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இது நைட்லேருந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி ஹர்ட் ஆகி நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சீரியல் அப்படிங்கிறத உங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் புரிய வச்சுக்கோங்க. பட் இப்போ எண்ட் இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக டீம் கிட்ட தான் எனக்கு அப்டேட்ஸுமே கிடச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா நம்மளோட எடிட்டர் ப்ரோ தான் ஷேரும் பண்ணியிருக்காங்க. பட் நானுமே அவர்கிட்ட கேட்டேன், பட் இப்போ வரைக்கும் எந்த ரிப்ளையுமே இல்லை. பட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பட் நான் இன்றைக்கி மார்னிங் தான் கேட்டேன். அவங்க நேற்று கேட்டிருப்பாங்க போல். அது மாதிரி எம்என் எண்டாக போகுது, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே, எனி பிளான் டு எண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும்லையே, அது ரிவர்ஸில் போட்டுருவாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஹாப்பியான அப்டேட். சீரியல் இப்போது எண்ட் இல்லை, டீம் கிட்ட இருந்து இப்போ பிளான் பண்ணலை. பட் எப்போ வேணாலும் இது வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சடனாக அதை ஹியர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் ஒன்று முன்னாடி அதை நம்மளோட மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் ட்ராக்கை ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக மூவ் பண்ணுவாங்க. பட் நம்ம டிஆர்பி நல்லா கொடுத்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்ல முடியும், இன்னும் கண்டினியூஸாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது மட்டும் தான் பண்ண முடியும். டேரக்டாக டீம் கிட்டலாம் போய் பேச முடியாது. ஸோ இது வரைக்கும் ஃபேன்ஸ் பேஜுக்குமே எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஃபைனலாக இப்போ பார்த்திங்கன்னா எம்என் டீமோட எடிட்டர் வினோத் ப்ரோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அவர் நான் பண்ணிருக்க மெசேஜ் ரிப்ளை வந்தாருன்னா கண்டிப்பாக நான் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வருமானம் எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய இப்போ டிஎம்ஸ் போயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் விஷ் பண்ணி தான் ரிப்ளைலாம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது நிறைய டிஎம்ஸ், ஏன்னா அதை ரிலேட்டடாக ஃபோட்டோ போட்டதுனால இப்போ நிறைய டிஎம்ஸ் அவங்களுக்கு போயிருக்கும். பட் அதில் நம்மளோட டிஎம் வருதான்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சு இந்த ஷெடியூலில் முடியுமாலாம் எனக்கு தெரியலங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் போகும். அப் டு ஆல்ரெடி நம்ம கிடைச்ச அப்டேட் வரைக்கும் பிக் பாஸ் வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். அதுக்கப்புறம் போகிறது நம்ம கையில் தான் இருக்குங்க போது நமக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. பட் சடனாக ஒரு சில ரீசனால் நமக்கு ட்ராக் வைஸ்மே நிறைய சொதப்பி அப்படி இப்படி பண்ணி வச்சதுனால தான் நமக்கு நிறைய இன்னும் அது நமக்கு தாட் வந்துச்சு, முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராகவ் டெத் ட்ராக்கு, காவேரிக்கு பார்த்திங்கன்னா விஜயோட ஒய்ஃப் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கன்வே ஆகும்போது தான் நமக்கு இன்னும் அந்த நம்பிக்கை ரொம்ப உடையிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு எண்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் ட்ராக் வரும்போது நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்பின ஒரு நியூ ட்ராக், நியூ ஸ்டோரி லைன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை தான் நானும் இப்போ இருந்துகிட்ருக்கேன். பட் இந்த ஒரு ஹாப்பி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எண்ட் இல்லை, ஐ மீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிளான் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ எம்என் எண்ட் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருங்க. ஜஸ்ட் என்ஜாய் த கரண்ட் ட்ராக். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பட் கஷ்டம் தான், அதை நம்மளால் ஓவர்கம் பண்ணவே முடியாதுங்கிறது உண்மை தான்.